சர்ச்சைக்குரிய 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தொகுதிகள் காலியானதாக பெர்சாத்து கட்சி நாடாளுமன்ற அவைத் தலைவருக்கு கடிதம் அனுப்பியுள்ளது. பெர்சாத்து கட்சியின் 6 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு தங்களின் ஆதரவை தெரிவித்ததற்காக அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து அவர்கள் இயல்பாகவே தங்களின் நாடாளுமன்ற உறுப்பினர் தகுதியை இழக்கிறார்கள் என பெர்சாத்து கட்சி கூறி வருகிறது. அதற்கேற்ப கிளாந்தான் மாநிலத்தைச் சேர்ந்த நெகிரி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் முகமது அசீசி அபு நைம் பெர்சாத்து கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டு பெர்சாத்து கிளாந்தான் சட்டமன்ற அவைத் தலைவருக்கு தெரிவிக்க அவரும் அந்த தொகுதி காலியானதாக அறிவித்தார். முகமது அசீசி இந்த விவகாரத்தை நீதிமன்றம் கொண்டு செல்லப் போவதாக அறிவித்திருக்கிறார். முகமது அசீசி குவா மூசாங் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஆவார். பெர்சாத்துவின் 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தொகுதிகள் காலியானதாக நாடாளுமன்ற அவைத் தலைவர் ஜோஹாரி அறிவிக்க வேண்டும் என பெர்சாத்து வலியுறுத்தி வருகிறது. ஜோஹாரி அவ்வாறு அறிவிப்பாரா என பரபரப்புடனும் ஆர்வத்துடனும் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி அந்த நாடாளுமன்ற தொகுதிகள் காலியானால் ஒரே நேரத்தில் அவற்றுக்கு இடைத்தேர்தல் நடைபெற வேண்டும். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் எதிர்வரும் திங்கட்கிழமை ஜூன் 24ஆம் தேதி தொடங்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.